Hi, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel Risna Diary. First time அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருந்துச்சு. வீடியோ பார்க்க ரெடிண்டா வாங்க பார்ப்போம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஈவினிங்கில் என்ன செஞ்சேன்றதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களே என்ன ஈவினிங் டைமில் செய்வீங்கன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு டீ ஒன்று குடிப்போம். பொதுவாகவே எப்போவுமே நான் டீ குடிச்சிடால இருந்தாப்பில் டீ குடிப்பேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் நான். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வடை வாங்கி வடையோட ஒரு பிளேன் டீ ஒன்று குடிப்போம்னு சொல்லி ஐடியா வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் வடை வாங்கிட்டு போய்ட்டு ஒரு இஞ்சி போட்ட பிளேன் டீயோட இன்றைக்கி ஈவினிங் டைம் ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே பொதுவாக காலையில் பரபரப்பான ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் வேலை போகிறாக்கள்னாலும் சரி வீட்டில் இருக்கிறாக்கள்னாலும் சரி ஒரு ஈவினிங் டைமில் தான் ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் நம்மளுக்கு. அப்போது டீ குடிச்சிட்டு ஃபேமிலியோட பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிற டைமே அது ஈவினிங்கான டைம் தான். காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நைட்டாக ஒரு டைம் தான் அந்த மாலை நேரம். பொதுவாக எல்லாருமே மாலை நேரத்தில் நிறைய விஷயங்கள் செய்வோம். ஒரு ரிலாக்ஸான டைம்னா அது மாலை நேரம் தான். இப்படி ஒரு டீயோட ஒரு வடையும் சாப்பிட்டு ஒரு மாலை நேரத்தை கழிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதேமாதிரி தான் நாங்களும் இந்த டீயையும் சம்பல் வச்ச வடையும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி தான் எங்களோட மாலை நேரம் போணுச்சு. உங்களுக்கும் இப்படி டீ குடித்து வடை சாப்பிட்றது பிடிச்சமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். டீயெல்லாம் குடித்து முடிஞ்சிட்டு எல்லாமே பேசி முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் தான் இது ஈவினிங் டைம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீ. இது நான் வச்ச மரம் தான். இது நிறையவே காய் காய்ச்சிருந்துச்சு. இன்றைக்கி இந்த மரத்துலேருந்து காயை ஆஞ்சி என்னென்னாலும் செஞ்சு சாப்பிடுவோம் ஐடியாவில் காய் கொஞ்சம் ஆயோண்டு வந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நம்ம வச்ச மரத்தில் நம்மளே ஆஞ்சி நம்ம சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த பழத்தில் நிறைய நன்மையான விஷயங்கள் இருந்துச்சு. அந்த டயட்டில் இருக்கிறவர்கள்லாம் நிறைய இந்த பழம் எடுத்துக்கிறோம். ஏன்டா எந்த ஒரு கலோரியும் இல்லாத ஒரு பழம் தான் இது. நிறைய சாப்பிடலாம். விட்டமின் சி கூடின பழமும் கூட இது. ரொம்பவுமே டேஸ்டான ஒரு பழம். அதில் நிறைய சாப்பிடலாம், பயப்படாமல் சின்ன ஆக்களுக்கும் கொடுக்கலாம். மகள் ரொம்பவுமே ருசித்து சாப்பிட்ருந்தாங்க. அது ஸ்வீட்டாக இருக்கிறதால நிறைய பறவைகள்லாம் இந்த பழத்தை சாப்பிடுது வீட்டை. அதில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சைடில் விளிம்பெல்லாம் வெட்டி அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணினா அப்படியே ஸ்டார் மாதிரியே வரும். அதனால தான் என்ன மாதிரியே ஸ்டார் ஃப்ரூட்னு வச்சு கிடக்கு. நாங்கள்லாம் வெட்டிட்டு துண்டு துண்டாக கொச்சிக்காய் உப்பு போட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யார் உப்பு கொச்சிக்காய் சாப்பிட்ருச்சிங்க தொட்டு இதோட இல்லாட்டி ஜூஸ் அடித்து குடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டும் வெளிச்சுடரே இன்னுலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. இன்றைக்கு என்னோட ஈவினிங் டைம் இப்படி தான் போணுச்சு. உங்களோட ஈவினிங் டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் போது மழை அழகு கண்ணானி கோவப்பட்டால் வெயில் அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நம்புகிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். கண்ணானி கோவப்பட்டால் வெயில்